வணக்கம் எல்லாருக்கும். நாளைக்கே அதாவது April 10, 2026 அன்னைக்கே நிஃப்டி எப்படி இருக்க போதுன்னு ஒரு டெக்னிக்கல் அனாலிசிஸ பார்க்க போறோம். சரி, வாங்க நேரா விஷயத்துக்கு போலாம். ட்ரேடர்ஸ் எல்லாருக்குமே மனசுல ஓடுற ஒரே கேள்வி இதுதாங்க. நாளைக்கு மார்க்கெட் எங்க போகும்? இந்த கேள்விக்கான பதில நாம நம்பர்ஸ் வச்சு டேட்டா வச்சு தேட போறோம். ஓகே, நம்ம அனாலிசிஸ்குள்ள போறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன ஆனா ரொம்ப முக்கியமான விஷயம். நான் செபில பதிவு செஞ்ச அட்வைசர் கிடையாது. இங்க நாம பார்க்க போறது எல்லாமே முழுக்க முழுக்க ஒரு எஜுகேஷனல் பர்பஸ்க்காக மட்டும்தான். நாளைக்கு என்ன நடக்கும்னு கணிக்கிறதுக்கு முதல்ல நேற்று என்ன நடந்துச்சுன்னு புரிஞ்சுக்கணும் இல்லையா? சோ வாங்க நேற்றைய மார்க்கெட் எப்படி முடிஞ்சதுன்னு பார்த்துட்டு ஆரம்பிக்கலாம். இங்க பாருங்க, ஏப்ரல் 9ஆம் தேதி நிஃப்டி ஸ்பாட் க்ளோஸ் ஆனது 23,775ல. ஆனா அதே சமயம் நிஃப்டி ஃபியூச்சர்ஸ் பாத்தீங்கன்னா 23,861ல முடிஞ்சிருக்கு. ரெண்டுக்கும் நடுவுல ஒரு கேப் இருக்குதை நீங்க கவனிக்கலாம். இப்போ இந்த ஸ்லைட்ல இருக்கிற நம்பர் ரொம்ப முக்கியம். ஸ்பாட்டுக்கும் ஃபியூச்சருக்கும் நடுவுல இருந்த அந்த வித்தியாசம் சரியா 86 புள்ளிகள். இதத்தான் ஃபியூச்சர் மார்க்கெட்ல பிரீமியம்னு சொல்லுவோம். இந்த 86ங்கிற நம்பர் நம்மளோட அடுத்த கட்ட அனாலிசிஸ்க்கு ஒரு முக்கியமான ஸ்டார்டிங் பாயிண்ட். நேத்தைய டேட்டாவை வச்சு நாளைக்கே ட்ரேட் பண்றதுக்கான முக்கியமான எல்லைகள் என்னென்னு இப்ப பாத்திரலாம். மார்க்கெட்டோட டைரக்ஷனை தீர்மானிக்க போற ரொம்ப முக்கியமான லெவல்ஸ் இதுதாங்க. இதோ அந்த லெவல்ஸ் 23,567ங்கிறது ஒரு நல்ல சப்போர்ட். அதாவது மார்க்கெட்க்கு ஒரு ஃப்ளோர் மாதிரி இது வேலை செய்ய வாய்ப்பு இருக்கு. இதுக்கு கீழே மார்க்கெட் போறதை தடுக்கும். இன்னொரு பக்கம் 23,982ங்கிறது ரெசிஸ்டன்ஸ். இது ஒரு சீலிங் மாதிரி. மார்க்கெட் இதுக்கு மேல ஏறுறத தடுக்க முயற்சி பண்ணும். சரி, இந்த நம்பர்ஸ் எல்லாம் நம்ம கிட்ட இருக்கு. இத வச்சு ஒரு ட்ரேடிங் ஸ்ட்ராட்டஜியை எப்படி யோசிக்கலான்னு ஒரு உதாரணம் பாப்போமா? இது ஒரு ஐடியா தான். இதை எப்படி யூஸ் பண்ணலான்னு புரிஞ்சுக்கிறதுக்காக ஃபர்ஸ்ட் நாம அட் த மணி ஸ்ட்ரைக் விலைகளான 23,750 மற்றும் 23,800 ரொம்ப க்ளோஸா வாட்ச் பண்ணணும். அடுத்து மார்க்கெட் மூமெண்ட்டை பொறுத்து கால் இல்லைன்னா புட் ஆப்ஷனோட பிரீமியம் ஏற ஆரம்பிக்கும். நம்ம முதல்ல பார்த்த அந்த 86 பாயிண்ட் பிரீமியம் 207 பாயிண்ட்ஸ் வரைக்கும் போக சான்ஸ் இருக்கு. இதுதான் நமக்கான பொட்டென்ஷியல். மூணாவது ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் சேஃப்டி. திடீர்னு மார்க்கெட் நமக்கு எதிரா போனா நஷ்டத்தை குறைக்க மினிமம் ஒரு 25 பாயிண்ட் ஸ்டாப் லாஸ் வச்சுக்கிறது ரொம்ப நல்லது. சரி, நாம இதுவரைக்கும் பேசின எல்லா முக்கியமான நம்பர்ஸையும் ஒரே இடத்துல டக்குன்னு பாத்திரலாம். ஒரு குவிக் ரீகேப் மாதிரி. இதோ அந்த முக்கியமான எண்கள். சப்போர்ட் லெவல் 23,567, ரெசிஸ்டன்ஸ் லெவல் 23,982. நாம ஃபோக்கஸ் பண்ண வேண்டிய கீ ஸ்ட்ரைக்ஸ் 23,750 மற்றும் 23,800. பிரீமியம்ல நாம எதிர்பார்க்கிற மூமெண்ட் 86லேருந்து 207 பாயிண்ட்ஸ் வரைக்கும். கடைசியா பரிந்துரைக்கப்பட்ட ஸ்டாப் லாஸ் 25 பாயிண்ட்ஸ். சோ இந்த விளக்கத்துல நாம பார்த்த நம்பர்ஸும் இந்த அனாலிசிஸும் உங்களோட ட்ரேடிங் முடிவுகளுக்கு ஒரு வழிகாட்டியா இருக்குமா? இது ஒரு எஜுகேஷனல் இன்ஃபர்மேஷன் தான். இதை உங்க சொந்த அனாலிசிஸ் கூட சேர்த்து சிந்திச்சு பாருங்க.